Hi friends, welcome to IT4. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேபிளோட சைஸஸ், அதாவது ஹார்ட் டிஸ்கில் எவ்வளோ சைஸஸ் அது ஆக்குபைட் ஆகிருக்கு, ஒரு SQL சர்வர் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் எவ்வளோ சைஸ் எடுக்குது, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸை எடுக்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்ம பொதுவாக ஒரு சிஸ்டம் ப்ரொசீஜர் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குது SQL சர்வரில். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த டேபிள் ஒன்று இருக்குது, டேட் லாக்குன்னு. இது வந்து 14 லட்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த டேபிள் எவ்வளோ சைஸஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ நம்ம சாதாரண ஒரு வேர்ட் ஃபைலோ இல்லை ஒரு ஆஃபீஸ் எக்ஸல் ஃபைலோ அது யூஸ் பண்ணியிருந்தோம்னா இத்தனை KB யூஸ் ஆகிருக்கு, இத்தனை MB யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு SQL சர்வர் டேபிள் எவ்வளோ சைஸஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு இந்த சிஸ்டம் ப்ரொசீஜர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SP_space used அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்கீமா வித் அந்த ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து டேபிளாக இருக்கலாம், இண்டெக்ஸ் வியூவாக இருக்கலாம். ஸோ இதை கொடுத்து நம்ம இதோட ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணால் எம்ப்ளாயிங்கிற டேபிள் 10 rows யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த டேபிளுக்காக இவ்வளோ பைட்ஸ் ரிசர்வ்ட் ஆகிருக்கு, அதாவது 24 KB வந்து ரிசர்வ்ட் ஆகிருக்கு. 16 KBக்கு டேட்டாஸ் இருக்குது, 8 KBக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்குது, அன்யூஸ்டு ஸ்பேசஸ்ங்கிறது எதுவும் இல்லை. 24 ரிசர்வ்டு, 16க்கு டேட்டா, 8 இண்டெக்ஸ். ஸோ 24க்கு கேலி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த டேட் லாக்குங்கிற டேபிளுக்கு பார்த்தோம்னா அது ஹியூஜ் வால்யூம்ஸ். ஸோ 14 லட்சம் இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ ரோஸ் இருக்குது, ரிசர்வ்டு எவ்வளோ இருக்குது, டேட்டாக்கு இவ்வளோ இருக்குது, எவ்வளோ சைஸஸ் இண்டெக்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம், அன்யூஸ்டு டேட்டாஸ் எவ்வளோ இருக்குது. அதாவது இந்த டேபிளுக்காக இது ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், பட் ஆனால் அதில் டேட்டாஸ் இல்லை, இதுவும் அதை ஆக்குபை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த அன்யூஸ்டு டேட்டாஸுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ரோஸ் எவ்வளோ சைஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். நமக்கு கேபியில் இருக்குது, நம்ம MB கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிவைட் பை 1024 போட்டோம்னா MB. ஸோ எவ்வளோ MBக்கு டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்குது இந்த டேபிளில் அப்படிங்கிறதுக்கு இந்த SP_space used பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிற முடியும். இது ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். இது வந்து ஒரு டேபிளுக்குன்னு பார்த்துருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு பார்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லாமல் கொடுத்தோம்னா அது அந்த டேட்டாபேஸோட சைஸை காட்டும் நமக்கு. ஸோ அந்த டேட்டாபேஸ் நேமு எவ்வளோ சைஸ் இருக்குது MBயில் காட்டுது, 1552. அன்அலோகேட்டட் ஸ்பேஸுங்கிறது இந்த டேட்டாபேஸுக்காகன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், பட் ஆனால் அது எந்த ஒரு ஆப்ஜெக்டுக்காகவோ இண்டெக்ஸ்க்காகவோ இன்னும் அலோகேட் பண்ணாமல் வச்சுருக்குது. ஸோ அந்த சைஸ் இது. கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ரிசல்ட் செட்டில் எவ்வளோ இதுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அண்டு எவ்வளோ இதில் டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாபேஸ் சைஸுங்கிறது லாக் ஃபைல்ஸையும் சேர்த்து, இது வந்து இன்க்ளூடிங் லாக் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் ரெண்டையும் சேர்த்து. இது வந்து ரிசர்வ்டு ஃபார் அந்த டேட்டாபேஸ். எவ்வளோ சைஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ KBக்கு டேட்டாஸ் இருக்குது, எவ்வளோ KBக்கு இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அன்யூஸ்டு ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்குது. அதாவது இந்த டேட்டாபேஸ்க்கு ரிசர்வ் பண்ணி இருக்கிறதுல யூஸ் பண்ணாமல் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த சிஸ்டம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம அதோட மெமரியை செக் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது வந்து ஒரு டேபிளையோ ஒரு டேட்டாபேஸையோ பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம இது ஒரு ப்ரொசீஜர், ஒரு யூசர் டிஃபைன் ப்ரொசீஜருக்குள்ளே கால் பண்ணி டோட்டல் டேட்டாபேஸ்க்கு உண்டான டேபிளையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எவ்வளோ சைஸஸ் எடுத்துருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.